செஞ்சாங்க. அதனால கூட்டத்துக்குள்ள ரவுடிகள் பூந்துட்டாங்க, கூட்டத்துக்குள்ள 100 பேர் சேர்ந்து வெட்டுனாங்க. இதுனா தெலுங்கு படமாடா? கூட்டத்துல பூந்து கட்டை தூக்கி அடிக்கிறது, கூட்டத்துல பூந்து அருவாளை வெட்டுறது, கூட்டத்துல கண்ணீர் புகை குண்ட போடுறது, கூட்டத்துல வந்து பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறது, கூட்டத்துக்குள்ள பூந்து ஒரு 2 பேரை வந்து ஒளிக ஒளிகன்னு கத்துனோடனே அவனை கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு 2 பேரை அடிச்ச உடனே கலவரமா மாறுது. இது என்ன முதல்வன் படமா? இது வந்து கோ படமா இல்ல தெலுங்கு படமா? படமா பார்த்து பார்த்து மண்ட முழுக்க படத்தை ஏற்றிச்ச பரதேசிகள் படத்துல நடக்கிற மாதிரியே நிஜத்துல நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். நிஜத்துல அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கட்சி போய் பண்ணிச்சு அப்படின்னா 63 ட்ரோன் கேமரா இருக்கு. ஆட்சி ஒரு மிகப்பெரிய அளவுல அது கேள்விக்குறியா மாறும். இன்னைக்கு 100 விழுக்காடு சர்வேலன்ஸ்ல எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு இல்லாம சதி கோட்பாடு, சதி நிகழ்ந்துருச்சு, கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் புகுந்தாங்க, குண்டர்கள் புகுந்து பெண்களை தாக்குனாங்க, குண்டர்கள் புகுந்து 100 பேரை அடிச்சாங்க, 100 பேரை வெட்டுனாங்க. அரசு மருத்துவமனைக்கு நானும் சீமானோட போயிருந்தோமே, 50 பேர் படுத்துக்கிட்டாங்களே, அந்த வெட்டின யாருமே வெட்டு திரும்ப இல்லையே. 100 பேரை வெட்டினாங்கல்ல, அந்த 100 வெட்டப்பட்ட 100 பேரை எங்க? 1000 பேர் புகுந்தான்னு ஒரு வழக்கறிஞர் பேசுறான். அப்ப அந்த 1000 பேர் புகுந்தவன் 1000 பேர் அடிச்சிருப்பான்ல. யாருக்குமே வெளிக்காயம் இல்லை, இறந்து போனவங்களுக்கும் வெளிக்காயம் இல்லை, அடிபட்டு கிடப்பவங்களுக்கு வெளிக்காயம் இல்லை, சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இருக்கு. கை எலும்பு உடைஞ்சிருக்கு, சதை பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, காலில் ஒரு அம்மா சொல்றாங்க நான் குப்புற விழுந்துட்டேன், என் மேல 4-5 பேர் ஏறி நின்னாங்கன்றாங்க. அந்த குழந்தையை தவற விட்டு, அந்த 1.5 வயது குழந்தை இருக்க பாருங்க, அந்த குழந்தையை தவற விட்டு அந்த அத்தை சொல்லுது, அந்த அத்தை தான் அந்த குழந்தைய வச்சிருந்திருக்கு, கீழே குழந்தை விழுந்துருச்சா, அந்த குழந்தையோட நெஞ்சு மேல 7 பேர் ஏறி மிதிச்சிருக்கான். கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கு, அந்த குழந்தையினுடைய தாடை உடைஞ்சு கண்ணு முழி பிதுங்கி வெளியே வந்திருக்கு. இதுவாடா சதி கோட்பாடு? கூட்டத்தில் நிலதரிமா நிக்கிறான். கரூர்ல விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாரத எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்திருக்காரு. அவன் வீடியோ போடுறான். என்ன சொல்றான்னா, ஒரு பெண் வந்து மயங்கி விழுந்தாங்க, நீங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, அங்க மயங்கி விழுந்துருக்காரு. இவர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது அவரோட தவறு கிடையாது, அவர் மேல நின்று எடுக்கிறாரு அந்த வீடியோவை. அது அழகா தெரியுது, நல்லா தெரியுது. விஜய் வரதுக்கு முன்னாடியே கூட்டம் அலமோதி மயங்கி விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மோசமான நிலைமையில் வருகிறார். குழந்தைகள் எல்லாம் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். அனைவரும் மயங்கி விழும் நிலைமையை பார்த்து வருகிறோம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த வாகனத்துல ஆம்புலன்ஸ்ல மயங்கி விழுந்தவர்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. இது விஜய் நின்ன இடத்துக்கு 100 அடிக்கு முன்னாடி. அப்போ மயங்கி எடுத்துட்டு போனவங்களையும் ஆம்புலன்ஸ் உள்ள போனதுனாலதான் இந்த கூட்டத்துக்குள்ள இப்படி ஏற்பட்டுச்சு. ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க, கலவரம் ஏற்பட்டுச்சு, கல்ல தூக்கி எறிஞ்சாங்க, செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க. அவன் கையில இருக்கிறது செல்போன் மட்டும்தான், சட்டையை கலட்டி எறிய முடியாது, பேண்ட கலட்டி எறிய முடியாது, கையில இருந்தது செருப்பு மட்டும்தான். அட்டென்ஷன், அதாவது மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சரி, அப்படி அந்த கூட்டத்துக்குள்ள 1000 பேர் புகுந்து 100 பேரை வெட்டுனாங்க, பெண்களை அடிச்சாங்க, அங்க அடிச்சு கொண்டாங்க, என்னென்ன பேசுறானுங்க. அதாவது விஜய் என்ற ஒரு தனிநபரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் செய்கிற இந்த சதி கோட்பாடு இருக்கிற, விஜய் மட்டும் இல்ல, விஜய் இவங்க கூட இருக்கிற நபர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்கி சதி நிகழ்ந்துருச்சு. ஆட்கள் உள்ள புகுந்தாங்க, கல்ல வீசினாங்க, செருப்பை வீசினாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான். ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸும் அதை தான் பேசுறான், இந்த புரோக்கர் பைய சவுக்கு சங்கர் அதை தான் பேசுறான், தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களும் அதை தான் பேச வச்சிருக்காங்க. தாவேக்கா பொறுப்பாளர் ஒன்றும் பேசல, தாவேக்காவோட ஆதரவாளர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ் இவனை பேச விட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கான் ஒருத்தன். அவன் யாருன்னா, தாவேக்காக்கும் அவனுக்கு நேரடி எந்த சம்பந்தமும் கிடையாது, விஜயனுடைய ரசிகனும் அவன் கிடையாது. திமுகவில் பணத்துக்காக வேலை பார்க்கிறான், வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறான். திமுக எம்பி சீட்டு கேட்ட உடனே திமுக தர மறுக்குது, அங்கிருந்து வெளியே வரான். அங்கிருந்து புகுந்து விசிகால புகுறான், விசிகால எம்பி சீட்டு கேட்கறான், திருப்பி தரலன்னு அங்க ஏதாவது வேலையை காட்டலாம்னு வேலையை காட்டி துணை முதலமைச்சர் ஆகணும் இவரை விசிகா தலைவர் அவரை சொல்லி அவர் ஜஸ்ட் இதுல எஸ்கேப் ஆயிடுறாப்ல. அங்கிருந்து வெளியே வந்து தாவக வரான். விஜய் ரசிகம் கிடையாது, விஜய்க்கு இவருக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. அரசியல் தஞ்சம் அடைகிறான். யாரு? ஆதவ அர்ஜுனா. ஜானோரகேசாமிக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் கிடையாது. அவனும் விஜயுடைய ரசிகர் கிடையாது. அவர் சந்தம் போடுறாரு. RSS இருந்து, பிஜேபி இருந்து, அப்புறம் ஏடிஎம்கேக்கு போய் திருப்பி அங்கிருந்து தஞ்சம் போடுறாரு சிடிஆர் நிர்மல்குமார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் திடீர்னு தனக்கு ஒரு அரசியல் ஆசை வந்தோடனே அங்கிருந்து ரிசைன் பண்ணி வர்றாரு அருண்ராஜ். இவர் எல்லாம் தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுல இருக்காங்க.
இதுல புஷி ஆனந்த் மட்டும்தான் விஜய் கூட ஆரம்பத்துல இருந்து கிடக்கக்கூடிய ஆளு. மத்த யாரும் விஜயுடைய நேரடியான விஜயினுடைய ரசிகர்கள் கிடையாது. இந்த அரசியல் ஆசையில விஜய் கூட சேர்ந்தவங்க இவங்க தான் இப்ப விஜயை இயக்கக்கூடிய இடத்துல ஜான் அண்ட் ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்கொயரி கேட்டு மதுரை